100 மாணவ மாணவிகள் உள்ளனர். அவர்களிடையே ரூபாய் 312 பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். பங்கிடப்படுகிறதுன்னு போடுறாங்க. ஓகேவா? எப்படின்னா, ஒவ்வொரு மாணவருக்கும் 3.6 ரூபாயாகவும், ஒவ்வொரு மாணவிக்கும் 2.4 ரூபாயாக கிடைக்க மாணவியரின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இது 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 100 மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எனக்கு எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மாணவர்களை எக்ஸ்ன்னு வச்சேன்னா மாணவிகள் 100 மைனஸ் எக்ஸா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 312 ரூபாய் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாணவருக்கும் 3 ரூபாய் 60 பைசா கிடைக்குதுன்னா எத்தனை மாணவர்கள்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ் இன்ட்டு 3.6 ப்ளஸ் 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2.4. இப்படி பிரித்தோம்னா என்ன வருது? 312 ரூபா நமக்கு கிடைக்குது. 3.6x ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 240 மைனஸ் 2.4x. இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 1.2x ப்ளஸ் 240 312ன்னு வந்துடும். இப்போ இந்த 240 இந்த சைடு எடுத்துன்னு வந்தால் என்ன வரும் பாருங்கள்? 72. 1.2x வந்துருச்சா? இப்போ எக்ஸோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சாகும். இப்போ 1.2 இருக்கிறதுனால 2 சைடும் 10ஆல் பெருக்கிக்கிறேன். ஏன்னா அந்த டெசிமல் தசம பின்னம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கிறதுக்காக 12xன்னு வரும், இங்கே 720ன்னு வரும். அப்போ 12 அடித்தோம்னா 60 வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 60. அப்போ எக்ஸை வந்து யாருன்னு எடுத்திருக்கோம்? மாணவர்கள்னு எடுத்துருக்கோம். அப்போ 60 மாணவர்கள். ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்கு? எத்தனை மாணவிகள் தான் கேட்டிருக்கு. மாணவிகளுக்கு 100 மைனஸ் எக்ஸ், 100 மைனஸ் 60 40 மாணவிகள். ஆன்சர் 40 மாணவிகள்.